விளையாட வந்தவர்களா நாம்? தொழுகையை பாழாக்க வந்தவர்களா நாம்? அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நாசமாக்க வந்தவர்களா நாம்? நாம் மறுமைக்கு சொந்தக்காரர்கள், நாம் கபருக்கு சொந்தக்காரர்கள், நாம் ஆகிரத்துக்கு சொந்தக்காரர்கள், நாம் உலகத்தில் பயந்து பயந்து வாழ வேண்டியவர்கள், நாம் உலகத்தில் பயந்து பயந்து வாழ வேண்டியவர்கள், நாம் வாலிபர்களே, வாலிபர்களே, விளையாட வந்தவர்கள் அல்ல நீங்கள், விளையாட வந்தவர்கள் அல்ல, ஸ்மார்ட் போனில் வாழ வந்தவர்கள் அல்ல, அந்நிய பெண்களோடு வாழ வந்தவர்கள் அல்ல. சகோதரர்களே, இன்று யூதன் மொபைல் போன் என்ற ஒன்றை மாத்திரம் வைத்து முழு சமூகத்தையும் நாசமாக்கி விட்டான். முன்னைய காலத்தில் மூத்தவர்கள் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். முன்னைய காலத்தில் ஒரு படம் பார்ப்பதாக இருந்தால் 40 கிலோமீட்டர் போவார்களாம் ஒரு படம் பார்ப்பதற்கு. தியேட்டர் மாத்திரம்தான், டிவி கிடையாது, போன்கள் கிடையாது. சகோதரர்களே, ஆனால் இந்த காலம் அப்படியா? இந்த காலம் அப்படியா? பள்ளி வாசலிலும் பாவம் செய்யலாம். எவ்வளவு பயங்கரமான ஒரு ஃபித்னாவுடைய காலம் இது, எவ்வளவு மோசமான காலம் இது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இஸ்லாத்தை வளர்த்தது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கலிமாவை உயர்த்தியது வாலிபர்களை வைத்துத்தானே, வாலிபர்களை வைத்துத்தானே. அந்த காலத்து வாலிபர்கள் அல்லாஹ்வை பயந்தார்கள், அந்த காலத்து வாலிபர்கள் மறுமை நாளை பயந்தார்கள், அந்த காலத்து வாலிபர்கள் நரகத்தை பயந்தார்கள். சகோதரர்களே, திடீரென்று அழிவு வந்துவிட்டால், திடீரென்று மௌத் வந்துவிட்டால் நம்மால் என்ன செய்ய முடியும்? சிந்தித்து பாருங்கள். நம்முடைய குடும்பத்தில் எத்தனை பேர் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்கிறார்கள் நீங்கள் கண்டதில்லை. ஆனால் கிழக்கு மாகாணம், தென் மாகாணம், வட மாகாணத்தில் இருப்பவர்கள் சந்தித்த மிகப்பெரிய அழிவுதான் சுனாமி. சுனாமி நேற்றோடு 26ஆம் தேதி 2004ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி யாரும் எதிர்பார்க்காத பிரம்மாண்டமான ஒரு பேரழிவு, சுனாமி பேரழிவு. சகோதரர்களே, என்ன நடந்தது? என்ன நடந்தது? யார் நினைத்தார் நாங்கள் மௌத்தாகுவோம் என்று? யார் நினைத்தார் கடல் வரும் என்று? கடல் வருகிறது என்றால் யாராவது நம்புவானா? கடல் அல்லாஹ்வுடைய படை, கடல் அல்லாஹ்வுடைய படை, வானம் அல்லாஹ்வுடைய படை, மலை அல்லாஹ்வுடைய படை, பூமி அல்லாஹ்வுடைய படை. அல்லாஹ் ஒரு ஆர்டர் போட்டு விட்டால் சகோதரர்களே நம்மை விழுங்கிவிடும். அது அல்லாஹ் ஒரு ஆர்டர் போட்டு விட்டால் நம்மை அழித்து விடும். அது சுனாமியில் மரணித்த நல்லவர்கள் சுகதாக்களாக மாறினார்கள், சுகதாக்களாக மாறினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மௌத்துக்கு பின்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலம், உமர் ரலியல்லாஹுடைய காலம் ஈரானை பிடிப்பதற்காக, ஈரானை கைப்பற்றுவதற்காக பாரசீக பேரரசு, இந்த காலத்து அமெரிக்காவை போலதான் அந்த காலத்து ஈரான், அந்த காலத்து ஈரான். சகோதரர்களே, அந்த ஈரானை கைப்பற்றுவதற்காக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அபூ மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹுடைய தலைமையில் ஒரு படையை அனுப்பி வைத்தார். இப்பொழுதும் இருக்கிற ஈரானில் பிரம்மாண்டமான ஒரு கோட்டை தான் துஸ்டர் கோட்டை என்பது. அந்த துஸ்டர் கோட்டைக்குள் ஈரானிய மக்கள் நுழைந்து கொண்டு கதவை பூட்டி விட்டார்கள். யாராலும் உள்ளே நுழைய முடியாது, அந்த கோட்டைக்குள் யாராலும் நுழைய முடியாது. அபூ மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு கவலையோடு சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். என்ன செய்வது? என்ன செய்யலாம்? எப்படி நுழையலாம்? எப்படி கைப்பற்றலாம்? பிரம்மாண்டமான மதில், ஏற முடியாது, பாய முடியாது. சகோதரர்களே, கோட்டைக்கு உள்ளே இருந்து ஒரு கடிதம் வெளியே வருகிறது. என்ன கடிதம்? முஸ்லிம்கள் நீங்கள் நல்லவர்கள், வாக்குக்கு மாறு செய்யாதவர்கள், நீங்கள் என்னை காட்டி கொடுக்க மாட்டீர்கள் என்பதாக எனக்கு வாக்கு தந்தால் கோட்டைக்குள் வரும் வழியை நான் காட்டி தர தயார். அபூ மூசா ரலியல்லாஹு அன்ஹு பதில் கடிதம் எழுதினார். நாங்கள் உயிர் போனாலும் உன்னை காட்டி கொடுக்க மாட்டோம். ஒரு மனிதன் கோட்டைக்குள் இருந்து வெளியே வந்தான், எதால் வந்தான் என்று தெரியாது. வந்து சொன்னான் அபூ மூசாவிடம்,
அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு இந்த கோட்டைக்குள் நுழைவதற்கு வழியே இல்லை, ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது, அது சுரங்க வழி. சாதாரண சுரங்கம் அல்ல, அது சாதாரண சுரங்கம் அல்ல. அந்த சுரங்கத்தில் படு பயங்கரமான பாதாள குழிகள் இருக்கிறது. அந்த பாதாள குழிகளுக்குள் தண்ணீர் நிரம்பி இருக்கிறது. நீச்சல் தெரிந்தவர்களால் மாத்திரம்தான் அபு மூசா அதை கடக்கலாம். ஆகையால் நீச்சல் தெரிந்த தோழர்களை, உங்களுடைய தோழர்களை என்னோடு அனுப்பி வையுங்கள். அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹுடைய படையில் இருந்த நாமெல்லாம் கேள்விப்படாத ஒரு மிக முக்கியமான சஹாபிதான் மஜிஸா சௌர். மஜிஸா பின் சௌர் ரலியல்லாஹு அன்ஹு. மஜிஸா வந்தார், தளபதியே, ராணுவ தளபதியே, நான் செல்வதற்கு தயார், என்னை அனுப்புங்கள், என்னை அனுப்புங்கள். அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு மஜிஸாவோடு சேர்த்து நீச்சல் தெரிந்த 300 சஹாபாக்களை அந்த சுரங்க பாதைக்குள் அனுப்பி வைத்தார். சகோதரர்களே, நீண்ட நேரம், பல மணித்தியாலங்கள், ஒரு நாள் கணக்கில் கஷ்டப்பட்டு நீந்தி நீந்தி கடந்தார்கள் 300 பேரும். சகோதரர்களே, கோட்டைக்குள் வந்து சேர்ந்து விட்டார்கள். பின்னால் திரும்பி பார்த்தால் 80 பேர் தான் இருக்கிறார்கள். 220 பேர் ஷஹீதாகிவிட்டார்கள். இவர்கள் யார்? இவர்கள் எல்லாம் சுகதாக்கள், அல்லாஹ்வுக்கு கொடுத்த தியாகிகள். இவர்கள் அல்லாஹ் மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக, அல்லாஹ் மார்க்கத்தை மேலோங்க செய்வதற்காக உயிரை தியாகம் செய்த தியாகிகள், நல்லவர்கள். ஆக்சிடென்ட் பட்டு மௌத்தானாலும் சரி, மரத்திலிருந்து விழுந்தாலும் சரி, மலையிலிருந்து உருண்டாலும் சரி, கடலில் தாண்டு மௌத்தானாலும் சரி, சுனாமியில மௌத்தானாலும் சரி, நெருப்பில் பத்தி மௌத்தானாலும் சரி, நல்லவனா உனக்கு அல்லாஹ் எழுதுவான். உண்ட பேரை ஷஹீதுடைய அந்தஸ்தில் அல்லாஹ் எழுதுவான். ஆனால் நல்லவனா வாழ்ந்திருக்கும். அத போலதான் சுனாமியில மௌத்தான நல்லவர்கள், சொர்க்கவாதிகள், சுகதாக்கள். சகோதரர்களே, ஆனால் யாரெல்லாம் அந்த சுனாமி அன்று சுபகு தொழாமல் மௌத்தாகினார்களோ, மறுபக்கத்தையும் சொன்னாதான் விளங்கும். சுபகு தொழாமல் மௌத்தாகினார்களோ, யாரெல்லாம் அந்த சுனாமியில் பதம் விடிய ஹராம் விட்டு தூங்கிவிட்டு மௌத்தாகினார்களோ, யாரெல்லாம் வட்டிக்கு இருந்த கடன்களை மூலம் நோகடித்த நிலைமையில் அந்த சுனாமியில் மௌத்தாகினார்களோ, சகோதரர்களே, இவர்கள் எல்லாம் நாசமாகிவிட்டார்கள். இவர்களுக்கெல்லாம் உலகத்தில் அல்லாஹ்வை பயப்படாமல், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதிக்காமல் வாழக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய உதாரணம் ஃபிரௌன்.